தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காளியம்மாள் அதிமுகவில் இணைந்தார். நாம் தமிழர் கட்சி முன்னாள் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் இவருடைய பேச்சை பார்த்து செந்தமிழன் சீமான் மேடைகளில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். இதன் மூலமாக தமிழகம் முழுவதும் பிரபலமானார். ஏற்றிவிட்ட ஏணியை கீழே தள்ளிவிட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினார். தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக, பாஜகவில் இணையப்போவதாக, பாட்டாளி மக்கள் கட்சியில் இணையப்போவதாக, விடுதலை சிறுத்தை கட்சியில் இணையப்போவதாக பல்வேறு செய்திகள் வந்தன. இந்த சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளிடமும் பேரம் பேசினார். திமுகவிடம் கூட பேரம் பேசினார். ராஜ்யசபா எம்பி பதவி வேண்டும், எம்எல்ஏ சீட்டு வேண்டும், கட்சி பதவி வேண்டும் என்றெல்லாம் பேரம் பேசினார். இவருடைய பேரத்தை கண்டு மிரண்டு போன கட்சிகள் அனைத்தும் பின்வாங்கிவிட்டன. இந்த சூழ்நிலையில் சற்று முன் அதிமுகவில் இணைந்தார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை கிரீன்விச் சாலையில் உள்ள அவருடைய வீட்டில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார். காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் இருந்த பொழுது மேடைகள் தோறும் டாஸ்மாக் கடைகளை பற்றி, தமிழ்நாட்டில் ஆறு போன்று ஓடுகின்ற இந்த சாராயத்தை குறித்து உரையாற்றியுள்ளார். அவருடைய உரை பொதுமக்கள் மத்தியில், குறிப்பாக பெண்கள் மத்தியில் பலத்த வரவேற்பை பெற்றுள்ளது. காளியம்மாள் மதுவிலக்கு கொள்கையை ஆதரிப்பவர். தமிழ்நாட்டில் சாராயம் ஓடக்கூடாது, டாஸ்மாக் மூடணும் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியான நிலைப்பாடு கொண்டவர். ஆகவே அதிமுகவில் இணைந்த காளியம்மாள் எடப்பாடியிடம் சொல்லி தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்படும் என்ற வாக்குறுதியை அளிக்க அவர் முயற்சி செய்ய வேண்டும். காளியம்மாள் தனது செல்வாக்கை பயன்படுத்தி அதிமுக ஆட்சி அமைந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கி அதிமுக ஆட்சியில் தான் டாஸ்மாகே கொண்டு வந்தாங்க. அந்த டாஸ்மாக் கிளைகளை பரப்புனது அவங்க தான். இன்றைக்கி டாஸ்மாகில் சாராயத்தை ஆறு போல் ஓட விட்டது திமுக. இன்றைக்கி அதிமுக டாஸ்மாகை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூடுவோம்னு சொல்லலை, தமிழக வெற்றி கழகமும் சொல்லலை. ஆனால் டாஸ்மாகை மூடுவோம், மதுவிலக்கை அமுல்படுத்துவோம் அப்படின்னு மேடைகள் தோறும் வலியுறுத்திய அந்த காளியம்மா இன்றைக்கி அதிமுகவில் போய் சேர்ந்திருக்காங்க. எடப்பாடிகிட்ட சொல்லி தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அதிமுக தேர்தல் அறிக்கையில் அதிமுக ஆட்சி அமைத்தால் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரப்படும் என்ற வாக்குறுதியை அதில் இடம்பெற செய்ய வேண்டும்.